முருக பக்தர்கள் அனைவருக்கும் அடியனின் வணக்கம். சக்தியும் நானும். அப்பன் முருகப்பெருமானுடைய பாசமானது, தன்னுடைய அடியார் மேல அவர் வச்சிருக்க பாசமானது எவ்வளவு பெருசு, எவ்வளவு புனிதமானதுங்கிறத பல நிகழ்வுகளின் மூலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு நிகழ்வை தான் நான் சொல்ல போறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு முறை பாம்பன் சுவாமிகள்ங்கிறவர் ரொம்பவே அப்பன் முருகன் மேலே தீராத பற்று கொண்டவர். முருகப்பெருமானுடைய அடிமை அப்படின்னே சொல்லலாம் இல்லைங்களா? பாம்பன் சுவாமிகள் என்ன பண்ணாருன்னா, அவரோட ஊரில் இருக்கும்போது ஒரு நாள் வயல்வெளியில் நடந்து போயிட்டுருந்தாராம். அப்படி போயிட்டுருக்கும்போது அவருடைய காலில் ஒரு முள் தச்சு ரத்தம் வந்துருச்சான். அவரால் வலி தாங்கவே முடியலையாம். சரின்னு உடனே அந்த முள்ளை எடுத்து போட்டுட்டு, அந்த முள் தச்சா குத்தினா வலி இருக்கதானங்க செய்யும். சரின்னு அதெல்லாம் தேய்ச்செல்லாம் விட்டுட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டாராம். வீட்டுக்கு போயிட்டு அன்று இரவு, அதாவது இது நடந்தது ஒரு மாலை நேரத்தில், அன்று இரவு போய் படுக்கிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்தா சரியான வலியாம் கால். சரின்னு சொல்லிட்டு அப்பனே முருகான்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாராம். அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தா பக்கத்து ஊரில் இருந்து ஒருத்தவர் கையில் மரத்தாலான செருப்பு, ஒரு ஜோடி செருப்பை கொண்டு ஐயா இந்தாங்க ஐயா அப்படின்னு கொடுத்தாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலையா, என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இது, இது மரத்தால் செஞ்சுருக்கேன், இது உங்கள் அளவு தான் ஐயா, போட்டுக்கோங்க ஐயா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது எனக்கு கொடுக்க சொல்லி உங்ககிட்ட யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு பாம்பன் சுவாமிகள் ஆச்சரியமாக கேட்டாராம். அப்போ அந்த பக்கத்து ஊருக்காரர் சொன்னாராம், ஐயா நேற்று அப்பன் முருகன் என் கனவுல வந்தார். என் கனவுல இது மாதிரி உங்களுடைய அளவையும் சொல்லி மரத்தால் ஒரு ஜோடி செருப்பை உங்களுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லி என் கனவுல என்கிட்ட சொன்னாரியா. உங்களுடைய கால் அளவையும் சொன்னது அப்பன் முருகன் தான் ஐயா அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்டதும் பாம்பன் சுவாமிகளுடைய அது சந்தோஷமாக அதை அடக்கவே முடியாத அளவுக்கு ரொம்பவே கண்ணீர் மல்க அப்பன் முருகப்பெருமானை நோக்கி பாடினாராம். இது உண்மையில் நடந்த சம்பவம். இந்த செருப்பானது இன்னமும் நீங்கள் சென்னையில் உள்ள திருவான்மியூரில் பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவசமாதி இருக்குது. அந்த ஜீவசமாதிக்கு போனீங்கன்னா இன்றைக்கும் கூட உங்களால் அந்த செருப்பை பார்க்க முடியும். அந்த செருப்பானது அப்பன் முருகனாலேயே பாம்பன் சுவாமிகளுடைய கால் அளவு சொல்லப்பட்டு ஒருவரால் கையால் செய்யப்பட்ட, மரத்தால் செய்யப்பட்ட ஒரு காலணி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கட்டுமே. நன்றி. ஓம்.